அந்த வகையில் ஒரு பெண் அமைச்சர் கூட இன்னைக்கு ராஜினாமா பண்ணி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசாங்கம் இந்த மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. புதுச்சேரி மாநிலத்தில் இந்த அரசுல ஒரே ஒரு பெண் அமைச்சர் இருந்தாங்கல்ல, அவங்களும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஒரு போக்குவரத்து அமைச்சராக சந்திரா ஒருத்தங்க இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு பெண் பிரதிநிதித்துவம், அவங்க கூட இன்னைக்கு தங்களுடைய பதவியிட்டு போற முடிஞ்ச இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த இருக்கின்ற ஆட்சியாளர்களால் இருக்கின்ற கூட்டணி அரசால் அந்த கட்சியினரால் அவர்கள் எந்த அளவுக்கு மன வேதனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருப்பார்கள். இல்லை என்றால் எளிதாக பெண்கள் எல்லாம் வெளியிட்டு போக மாட்டாங்க. இப்ப நாங்கெல்லாம் மேடையில இருக்கு, நாங்களாம் இன்னைக்கு இந்த மேடை எங்களுக்கு பூ மேடை இல்லை, முள் நிறைந்தது. இரவு பகல் நாங்க வேலை செய்யணும். எங்களுக்கு ஒரு பெண் வெளியில வந்துட்டனாலே எல்லாம் புகழ மாட்டாங்க. எந்த அளவுக்கு நம்மளை கேவலமா பேசுவாங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய அவமானங்களை தாங்கிதான் அன்னைக்கு இதுல இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் சரி கனவு ஒவ்வொரு அவமானங்களை தாங்கிதான் இன்னைக்கு நம்ம வெளியில வந்திருக்கோம். நமக்கு ஏற்பட்ட அவமானம் நம்முடைய வருகின்ற சந்ததியினருக்கு, நம்முடைய வருகின்ற கால மகளிருக்கு, நம்முடைய பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னா அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வந்திருக்கணும். எல்லாரும் சந்தோஷம் இல்ல, எதுக்கு போறா, ஏன் போறா, கணவராக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு, உறவினருக்கு, அவங்களுடைய அதையெல்லாம் மீறிதான் இன்னைக்கு நான் வந்திருக்கோம். நமக்குள்ள நம்முடைய வருகிற சந்ததியினருக்கு சார்ந்திருக்கும் சமுதாயத்திற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்தில் நாம் இருக்கிறோம். என்னால் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு வரக்கூடிய அவமானங்களை நான் தாங்கி அதை முன்னெடுத்து செல்வேன், அந்த உணர்வோடு தான் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு பெண் அமைச்சர் கூட இன்னைக்கு ராஜினாமா பண்ணி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசாங்கம் இந்த மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முடிவு கட்டக்கூடிய சக்திகளாக நாம் மாறுவோம். ஒரு சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மதத்தை வைத்து நம்மளே மோதல் ஏற்படுத்தி, பிரிவினை ஏற்படுத்தி, அதில் குளிர்காய்கின்ற ஒரு சூழ்நிலையும் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு பல இடங்கள் அது நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்னைக்கு கூட குறிப்பிட்டார்கள், இந்த பிஜேபி இந்த புதுச்சேரி மாநிலத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான களப்பணிகளை பெண்கள் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவலை எனக்கு குறிப்பிட்டார்கள். எனவே அதை முறையடிக்கின்ற பணியை செய்ய வேண்டும். கண்டிப்பாக அவங்க செய்கிற பணி நமக்கு தெரியாது. நம்ம போனால் 10 பேரை போய் சத்தம் போட்டு பேசுவோம், அதெல்லாம் எளிதாக நம்மளை கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் எனக்கு நான் இருக்கின்ற போது எங்களுடைய மாவட்டத்திலே பிஜேபி அதிகம் வளர்கின்ற பகுதி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களும் எனக்கு தெரியும். அவர்கள் ஒன்று கூடுவார்கள், என்ன பேசுகிறார்கள், எந்த அளவுக்கு அதை மறைமுகமாக கொண்டு செல்லும் நம்மளை எளிதாக நம்ம அறிய முடியாது. எனவே அவ்வாறு செய்ய அவங்க மறைமுக பணியை நாம் முறியடிக்கின்ற வகையிலும் நம்முடைய களப்பணி இருக்க முடியும். பல தொழில்களை தொழிற்சாலையை இருக்கிறார்கள். அந்த மாதிரி செலவழிக்கின்ற பல தொழிலதிபர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் வந்து பல தொழிலை தொடங்கினார்கள். எங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து எங்களை முன்னிறுத்தி சிவகுமார் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் அனிபால் கென்னடி அவர்கள் நாங்கள் அழைத்ததற்கு ஏற்ப மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி, மகளிரணி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் நாங்கள் வரும் தேர்தலில் பாசிச பிஜேபி அரசை நடத்தி அதிக முதலீடை தருகின்ற அந்த தொழிற்சாலைகளை அந்த கூட்டணியான அரசு அமையும் போது தமிழகத்தில் என்ன வளர்ச்சி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, பெண்களுக்கான சில வேலை